ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா, நான் கார்டனோட ஃபுல் வீடியோ தான் பார்க்கலாம். நான் என்னெல்லாம் செடிங்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அலோவேரா வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 10 மணி பூ, போர்ச்சுகல், நிறைய பாட்ஸில் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் விழுந்து அதுவாகவே வந்திருக்கு. அது தூக்கி வீசவும் மனசில்லை. யாராச்சும் வந்து கேட்டால் வந்து நான் எடுத்து கொடுத்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து போர்ச்சுகல் ஃப்ளவர்ஸு. நான் ஒரு 40 கலர் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதை பற்றி வீடியோவும் போட்டிருப்பேன். வேணும்னா போய் ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கலரோட அந்த போர்ச்சுகலில் அது 10 மணிக்கு மேலே வந்து மாடியில் வந்து பார்த்தால அவ்வளோ அழகாக இருக்கும். இது செவ்வந்தி, இதெல்லாம் வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. பட் அது ஒரு வாட்டி நல்லா வரும். அப்புறமா வந்து வெயில் காலத்தில் அப்படியே வாடி போயிடும். அப்புறமா இந்த பென்டோனியா, அதுக்கப்புறமா வர்பேனியா, இது வந்து சேஞ்சிங் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் வந்து மழை காலத்தில் ஒரே ஒரு மொட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறமா பப்பாளி எல்லாம் விதை போட்டது, அது நல்லா வந்துட்டுருக்கு. அப்புறமா மல்லிகைப்பூ, இதெல்லாம் வந்து ஒரு 6-7 மல்லிகைப்பூ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன். பட் என்னன்னு தெரியல, கொஞ்சம் செடிக்கு வந்து உரம் கொடுக்கணும். இப்போ தான் பூவெல்லாம் பூத்து கொஞ்சம் இதாகிடுச்சு, வாடி போயிடுச்சு செடிங்கெல்லாம். அதுக்கெல்லாம் ஃபர்டிலைசர் கொடுக்கணும். அப்புறமா வந்து இது நிறைய வந்து செடிங்க, இந்த துளசியெல்லாம் வந்து எல்லா பக்கமும் வந்து விழுந்து அதுவாகவே வந்துட்டுருக்கு. அது அப்புறமா வந்து பச்சைலைன்னு சொல்லுவாங்க. அப்புறமா பேசில், ஒரு வாட்டி வந்து நான் வந்து இந்த நாற்று கடையில் வந்து இந்த நாற்று வாங்கிட்டு வந்தேன் 2 பேசில். அது வந்து எல்லா பாட்லேயும் விழுந்து அதுவாகவே வந்துட்டுருக்கு. நானும் எவ்வளோ கொடுத்து பார்க்குறேன், திரும்பவும் அது வந்துகிட்டே இருக்குது. அதுவும் துளசி மாதிரி தான் அதோட சீட்ஸு, சியா சீட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து மீஷோவில் வந்து வாங்கியிருந்தேன். டாலியா வந்து நிஜமாக வந்து டாலியா வந்து சீட்ஸ்லேருந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த பூ பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறமா இதெல்லாம் வந்து பால்சம், அது அப்புறமா போர்ச்சுகல், இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். நான் இப்போ தான் வச்சுருக்கேன். இன்னும் அது இப்போ தான் துளிர் விட்டுட்ருக்கு. அப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்தா வந்து ஃபுல்லாக வந்து என்ன மரம் இல்லை, இந்த ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பேன். ஃப்ரூட்ஸுன்னா இந்த போமோகிரானேட்ஸு, அதுக்கப்புறமா வந்து அந்த கீரை, இது வந்து மலபார் கீரை. இது நல்லாயிருக்கும். இது வந்து சீட்ஸ் அதுவாகவே விழுந்து வந்துருந்துச்சு. நான் பிக் பாஸ்கெட்டில் ஆக்சுவலாக கட்டிங் வாங்கி வச்சுருந்தது, நல்லாவே வரல. அப்புறமா இந்த லெமன் கிராஸு, அப்புறமா ஸ்டார் ஃப்ரூட்ஸு, அப்புறமா டேபிள் ஆரஞ்சு, இதெல்லாம் வந்து என்னோடய ஹைபிஸ்கஸ் கலெக்ஷனு. நான் ஒரு 15 கலர் ஹைபிஸ்கஸ் வச்சுருக்கேன். அதுவும் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இது வந்து என்னோட வந்து ரோசஸ் கலெக்ஷன்ஸ்லேயே வந்து இந்த ஒரு ரோ மட்டும் வந்து கொஞ்சம் மற்றது வச்சுருப்பேன். அப்புறமா இதெல்லாம் வந்து ரோசஸ் கலெக்ஷன்ஸு தான். என்னோட ரோசஸ் கலெக்ஷன்ஸில் வந்து பட்டன் ரோசஸில் வந்து 4 வெரைட்டி வச்சுருக்கேன். ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு, அப்புறமா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரு 4 வந்து பட்டன் ரோஸு. இது வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ரோஸ் வந்து பூத்தா ஒரு 10 நாளைக்கு இருக்கும். இது பாருங்கள், பென்டோனியா. இதுவும் வந்து சீட்ஸ் அதுவாகவே விழுந்து வந்தது தான். நிறைய வந்து பாட்டில் வந்து செடிங்க வந்து வந்திருக்குல்ல, அதெல்லாம் வந்து அதுவாகவே விழுந்து வந்திருக்கு. அதனால் நான் அது பிடுங்கி போடவும் மனசு வர மாட்டேங்குது. இது வந்து பன்னீர் ரோஸ். என் ஹஸ்பண்ட் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் வந்து ரோசஸ் எல்லாம் வந்து நான் ஒசூரில் தான் வாங்கினேன். நான் போனால் ஒரு 10-15 வாங்குவேன். எனக்கு இது ரீசனபிள் ப்ரைஸில் அங்கே கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன், வேணா பாருங்கள். அதுக்கப்புறமா நான் ஃபர்டிலைசரும் அதே மாதிரி தான். நான் வீட்டில் இருக்கிற அந்த கிச்சன் வேஸ்டஸ், அது அப்புறமா டிஏபி டைல்யூட் பண்ணி எல்லாத்துக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடுவேன். ஸோ அதுதான் வந்து ரோஸுக்கு வந்து மெயினாக நான் கொடுக்குற ஒரு ஃபுட்டுன்னு சொல்லுவேன். எப்படி மனுஷங்க வந்து சாப்பிட்றாங்க, அதே மாதிரி வந்து செடிங்களுக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கும் வந்து நியூட்ரிஷன் தேவை. பட் அதை வந்து யாருமே கேரே பண்ணுறதில்ல. வச்சா அதுக்கு தண்ணி மட்டும்தான் அப்படின்னு சில பேர் நினச்சிக்கிறாங்க. இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த ரோசஸ் என்ன ஆகும்னு தெரியல. ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும், 6 மாதம் அந்த இலையெல்லாம் ஒரு மாதிரி வாடிட்டு அப்புறமா ஒரு திரும்பி வரும். அப்புறமா இந்த பக்கம்லாம் பார்த்தா வந்து இந்த பிரம்ம கமலை வச்சுருப்பேன். அப்புறமா இது வந்து 3 கலர் சேஞ்ச் ஆகும். டுடே டுமாரோ, எஸ்டர்டே டுடே டுமாரோன்னு சொல்லிட்டு அதோட பிளான்ட் நேமு. அப்புறமா அரளி, இந்த பக்கமெல்லாம் அரளி வச்சுருப்பேன். இதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்கிட்ட என்ன டைப்ஸ் ஆஃப் அரளி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஈவினிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து ஈவினிங் தான் எடுத்தேன். அவ்வளோ கிளைமேட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன இவ்வளோ நாள் காற்று இருக்கும் கொஞ்சம் பெங்களூரில், பட் இப்போ வந்து ஒரு 3-4 நாளாக காற்று இல்லை, லைட்டாக மழை மட்டும் பெஞ்சிட்டு போயிட்டுருக்கு. ஓகே, வெதர் ரொம்ப சில்லிங்காக இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அப்புறமா நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இது ஃபுல்லாக எங்கள் அப்பார்ட்மெண்ட் சுற்றி 1 by 1 இப்போ தான் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க. அவ்வளோ அப்பார்ட்மெண்ட் வந்துடுச்சு எங்கள் ரோட்டில். ஒரு 10 அப்பார்ட்மெண்ட் இருக்கும் எங்கள் ரோட்லேயே. ஆனால் பட் ரோட் கண்டிஷன் தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஓகே, பார்க்கலாம் எப்போ ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரெல்லாம் பெங்களூர் இருக்காங்களோ, இந்த மாதிரி டெரஸ் கார்டன் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய வந்து நர்சரி வீடியோஸ் எல்லாம் நான் என்னோடய சேனலில் வந்து போட்டிருப்பேன். ரீசனபிள் ப்ரைஸோட நர்சரி பிளான்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் பெங்களூரில் ஷேர் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக இந்த பிளாக் ஃபுல்லாக என்னோடய டெரஸ் கார்டன். இது வந்து இந்த டெரஸ் பிளாக்கோட கீழே இருக்கிறவங்களோட டெரஸ் கார்டன். ஸோ அவங்கவுங்க மேலே யாரெல்லாம் 4th ஃப்ளோரில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து டெரஸ் வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஆக்சசிபிள். ஸோ அதனால் நாங்கள் எங்கள் பிளாக் மேலே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதுவும் இந்த டெரஸோட கீழே இருக்கிற பிளாக்கில் இருக்கவங்க இவங்கெல்லாம் என்னென்னா இந்த தோட்டம் இது பண்ணுவாங்கள்ல, என்ன கார்டனர் இருப்பாங்களா, அவங்கள வச்சு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு வந்து இந்த கார்டனரை வச்சு அதை க்ளீன் பண்ணி அதுக்கு உரமெல்லாம் போடுவாங்க. பட் எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் முடியாததுனால நாங்களே பண்ணி க்ளீன் பண்ணி அது ஒரு ஹாபி மாதிரி. எதுக்கு அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் எங்களுக்கு வந்து நாங்களே பண்ணாதான் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னெல்லாம் பூ வந்திருக்கு அது எல்லாம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அதனால நாங்களே பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து ஃபுல்லாக வியூஸு. பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி